நண்பர்களே, நாம் ஒரு வீடு கட்டும்போது நமக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம் இல்லைங்களா? இத்தனை லட்சத்துக்குள்ள நம்ம வீடு அமையணும் அப்படின்னு. பொதுவாக நாம் அந்த வீடு கட்டி முடிக்கும்போது அந்த பட்ஜெட்குள்ளே நிற்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, பலர் நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் செலவழித்து முடிக்கும் போது எனக்கு அமைந்தது ஒன்று அப்படிங்கக்கூடிய பதிலை தான் தராங்க. இது ஏன் நடக்குது? இந்த புரிதல் எங்கே ஒரு மிஸ்மேட்ச், ஒரு டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதை பார்க்கும்போது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரோ பில்டரோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொட்டேஷன் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அந்த ரேட் ஆனது பொதுவாக உங்களுடைய வீட்டினுடைய அவுட்டர் வால்ஸ், சுவர் இருக்கு இல்லைங்களா? அது 4 சுவர்களுக்கு உட்பட்டதாக மட்டுமே இருக்கும். எப்படி ஒரு டைல்ஸ் ஒட்டுறது, எலக்ட்ரிக்கல் பண்ணுறது, பிளம்பிங் ஒர்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுறது, இந்த 4 சுவத்துக்கு உட்பட்ட அனைத்து செலவுகளும் இந்த ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் அமையும். சரிங்களா? ஆனால் பொதுவாக இந்த 4 சுவருக்கு வெளியில் உள்ளது இதெல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட் வால் நீங்கள் போடக்கூடிய கேட்டு, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போடக்கூடிய போர்வெல், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய செப்டிக் டேங்க் அல்லது சம்பு, இந்த மாதிரி வீட்டை சுற்றி போடக்கூடிய பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி நீங்கள் அந்த 4 சுவற்றுக்கு வெளியில் உள்ள அனைத்து செலவுகளும் உங்களுடைய ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்டில் பொதுவாக சேராது. இந்த புரிதலை நீங்கள் முதலே கணக்கில் வைத்துக்கொண்டு இதற்கெல்லாம் என்ன செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எஸ்டிமேட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்ட அமைஞ்சீங்கன்னா நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டை விட கண்டிப்பாக அதிகமான செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அமையாது. நீங்கள் உங்கள் வீடை கட்டும்போது எவ்வளவு சந்தோஷமாக ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி வீடை கட்டி முடித்து குடியேறும் போதும் அதே திருப்தியுடன் முடித்துக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையுடன் பேனின் பில்டர்ஸ் அண்ட் ப்ரீஃபேப்ஸ் உங்களுக்காக இந்த மாதிரி பல விழிப்புணர்வு வீடியோஸ் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. நண்பர்களே, நாம் ஒரு வீடு கட்டும்போது நமக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம் இல்லைங்களா? இத்தனை லட்சத்துக்குள்ள நம்ம வீடு அமையணும் அப்படின்னு. பொதுவாக நாம் அந்த வீடு கட்டி முடிக்கும்போது அந்த பட்ஜெட்குள்ளே நிற்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, பலர் நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் செலவழித்து முடிக்கும் போது எனக்கு அமைந்தது ஒன்று அப்படிங்கக்கூடிய பதிலை தான் தராங்க. இது ஏன் நடக்குது? இந்த புரிதல் எங்கே ஒரு மிஸ்மேட்ச், ஒரு டிஃபரன்ஸ்